வேட்டி மாத்தி கட்டிட்டார். அண்ணா திமுக வேட்டிக்கு போல திமுக வேட்டி போய் சுயாட்சியால ஜெயிக்கல. அண்ணா திமுக என்ற கட்சியில நின்ன காரணத்தினால் உனக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது. இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் இன்னைக்கு வேசி மாஸ்தி கட்டிட்டு வேற கட்சிக்கு போய் நிக்கிற வெக்கமா இல்ல? சூடு சுரண வெக்க ஏதாவது இருக்கணும் ஐயா. திரு செல்வ கணபதி அவர்கள் இங்க இருக்கும்போது ஊழல்வாதி என்று முத்திரை குத்தப்பட்டு அவர் மீது திமுக அரசாங்கம் இருக்கும் போது வழக்கு பதிவு செஞ்சாங்க. அங்க போனதையும் உத்தமர் ஆயிட்டார். வேட்டி மாத்தி கட்டி ஒருவர் வேட்டி மாத்தி கட்டிட்டார். அண்ணா திமுக வேட்டிக்கு போல திமுக வேட்டி கட்டிட்டார். நீங்க என்னதான் டிராமா போட்டு என்னதான் நாடகம் நடிச்சாலும் இங்க சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அது ஒண்ணு நடக்காது. ஓரிடத்தெல்லாம் பேசிட்டு இருக்கார். என்ன பேசுறாரு? என்னை பத்தி பேசுறாரு. இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உங்களுடைய உழைப்பால் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். போய் சுயாட்சியால ஜெயிக்கல. அண்ணா திமுக என்ற கட்சியில நின்ன காரணத்தினால் உனக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது. இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் அதை மறந்து இன்னைக்கு வேசி மாஸ்தி கட்டிட்டு வேற கட்சிக்கு போய் நிக்கிற வெக்கமா இல்ல? சூடு சுரண வெக்க ஏதாவது இருக்கணும் ஐயா. மனிதனா பிறந்தா அதெல்லாம் உடம்புல இருக்கணும். அது அண்ணா திமுக காரனுக்கு வருத்தத்துக்கு தான் இருக்குது. உன்னை போல போலி அண்ணா திமுக காரர்கள். உனக்கு அடையாளம் காட்டப்பட்டவர் இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதி அண்ணா திமுக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர் திரு செல்வ கணபதி அவர்களே. நீ திருச்செங்கோட்டில் அண்ணா திமுக நின்ன காலத்துல தான் நீ எம்எல்ஏ மந்திரியான பிறகு சேலத்தில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவதற்கு காரணம் அண்ணா திமுக. அந்த அடையாளம் இருக்குங்காட்டி தான் உனக்கு திமுக அந்த மரியாதை கொடுக்குறாங்க. இல்லைன்னா எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அதை முதல்ல எண்ணிப்பாரு. இங்கே ரத்தத்தை வீரியாக சிந்தி உழைத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் கொடுத்த உழைப்பு தான் உனக்கு பதவி. சாதாரண உனக்கு பதவி வந்துடல. அதுல அழகா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நமக்கெல்லாம் அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். எண்ணென்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. எவ்வளவு அழகா பார்த்தீங்கன்னா, செய்த நன்றியை மறந்தவர் வாழ்வில் இல்லை என்கிறார். அதாவது செய்த நன்றியை யார் மறக்கிறாங்களோ அவெல்லாம் வாழ்க்கையிலே இல்லை. அப்படிப்பட்ட செல்வநதி அவர்கள் என்னை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இதை புரட்சி தலைவி அம்மாவில் சிறை செல்வதற்கு காரணம் இந்த செல்வ கணபதி ஒன்றுதான். இன்றைக்கு இவர் வந்து அமைச்சரா இருக்கும்போது கலர் டிவி ஊழல்ல வழக்கு பதிவு செஞ்சாங்க திமுக. அடுத்தது கொடைக்கானல் அந்த விதிகளுக்கு புறம்பா பிளஸ் அண்ட் ஸ்டே ஹோட்டல் அதற்கு அனுமதி கொடுத்ததற்காக திமுக வழக்கு பண்ணது. 2 வழக்கு திமுக ஆட்சி அரசாங்கம் இருக்கின்ற பொழுது திரு செல்வ கணபதி மேல 2 வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஒன்னு கலர் டிவி வழக்கு, இன்னொன்னு ஹோட்டலுக்கு அனுமதி கொடுத்த வழக்கு, பிளஸ் அண்ட் ஸ்டே ஹோட்டலுக்கு அனுமதி கொடுத்த வழக்கு. இந்த வழக்கில் தான் அம்மா கைது செய்யப்பட்டாங்க. அதனாலதான் உன்னை கட்சி விட்டு நீக்கப்பட்டார் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கார். ஸ்டாலின் அவர்களே, என்ன ஒரு தலைவர் உன்னால எங்க சிறைக்கு போன உன்னை விட்டு வச்சிருப்பாங்களா? இப்ப திரு ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் இருக்காரு. நீங்க வந்து பதவிக்கு வர்றீங்க, வரமாட்டீங்க, அது வேற விஷயம். ஒரு கால் வச்சுட்டு வச்சுங்க. அப்படி வந்த பிறகு நீங்க ஏதாவது தவறு செஞ்சு அதுல அவரை இழுத்து விட்டா உங்களை பதவியில் வச்சிருப்பாரா? அப்படித்தான் அம்மாவும் இருந்தாங்க. நீங்க தவறு செஞ்சீங்க, நீக்கப்பட்டீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி சேர்ந்த ஒரு தொண்டன் கூட இந்த இயக்கத்திலே உழைக்க பிறந்தவன். ஒவ்வொரு தொண்டனும் உழைக்க பிறந்தவன். அப்படி உழைப்பால் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றம் பெற்றிருக்கின்றது. ஆகவே நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊர் ஊராக சென்று பொய் பரப்புரை ஆற்றினாலும் ஒன்று எடுபடாது. ஏனால் இந்த கூட்டத்தை பாருங்க, இது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல, வெற்றி விழா பொதுக்கூட்டம் போல காட்சி அளிக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம். இன்றைக்கு மக்கள் நம்பிக்கை பெற்ற இயக்கம் அண்ணா திமுக.
அதிமுக அரசாங்கம். அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற வரை எந்தெந்த வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அத்தனையும் நிறைவேற்றி நாட்டு மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, அதே போல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றோம். ஏராளமான திட்டங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, அத்தனையும் விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி அம்மா மினி கிளினிக். அதுல என்னப்போ உனக்கு அரசியல் வேண்டியது? ஏழை மக்களுக்கு வைத்தியம் கொடுப்பதை கூட பொறுத்துக்கொள்ள முடியாது ஸ்டாலின். 2000 அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் ஏழை மக்கள் நிறைந்த பகுதியிலே அதை கொண்டு வந்தோம். அழகா நடந்துட்டு இருந்தது, அதை ரத்து பண்ணிட்டீங்க. தாலிக்கு தங்கம் 26,50,000, ஒரு சவரன் 53,000. ஏழை பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது திருமணம் செய்வதற்காக அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம், அதையும் ரத்து பண்ணீங்க. அம்மா இருசக்கர வாகனம், அதையும் ரத்து பண்ணிட்டீங்க. ஆனா ரத்து பண்றதுல சாதனை படுத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். எல்லாத்திலுமே ரத்து. இன்னொன்னு சொல்றார் ஸ்டாலின், சொல்றாரு தேர்தல் பத்திரத்தை பத்தி சொல்றாரு. தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுறார். இவருக்கு தேர்தல் பத்திரத்தை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இவரே 656 கோடி தேர்தல் பத்திரம் மூலமாக திமுகவுக்கு நிதி வாங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு மத்தியில தேசிய கட்சிகள் ஆயிரக்கணக்கான கோடி வாங்கிட்டு இவருக்கு பொறுக்கல. எங்க நமக்கு இவ்வளவுதான் கம்மியா கொடுத்துட்டாங்க. அதனால இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர்களை பேசி இவர்களை தப்பிக்க பார்க்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களை நீங்களும் 656 கோடி வாங்கி இருக்கிறீங்க, அதுக்கு பதில் என்ன? மக்கள் கேட்கிறாங்க. சாதாரணமா 656 கோடி கொடுத்துருவாங்களா தேர்தல் பத்திரம்? 3 ஆண்டுல 2021, 2022, 2023 3 ஆண்டுகள தேர்தல் பத்திரம் திமுக கட்சிக்கு 656 கோடி. அதுல இந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தை சேர்ந்தவர் அந்த கம்பெனி 509 கோடி கொடுத்திருக்குது. ஆன்லைன் ரம்மி சூதாட்ட நிறுவனம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக கட்சிக்கு 509 கோடி கொடுத்திருக்குது. இந்த ஆன்லைன் ரம்மியில எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, எத்தனை குடும்பம் நடுத்ததுக்கு வந்தது. அந்த பணத்தை வாங்குவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வரணும்? சூதாட்ட பணத்தை வாங்கின தலைவர் தான், கட்சி தான் திமுக கட்சி. இன்னைக்கு இந்த கட்சிக்கு அவர் தானே தலைவர். சூதாட்ட பணம் எப்படி வந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. அவள் எப்பொழுதுமே பெட்டி வாங்கி தானே பழக்கம். அந்த கட்சிக்கு பெட்டி தான் பழக்கம், பெட்டி தான் பிடிக்கும். அது எங்கிருந்து பணம் வந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் எப்படிலாம் வந்தது? இன்னைக்கு விலை மதிக்க முடியாத பல இளைஞர்கள் இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் ஈடுபட்டு பல பேர் இருந்திருக்காங்க, பல பேர் நடுத்தருக்கு இந்த குடும்பம் வந்து விட்டது. அப்படிப்பட்ட நிறுவனத்திலிருந்து 509 கோடி வாங்கின கட்சி தான் திமுக கட்சி. அதோட சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க ஊழல் செஞ்சா ஊழல்வாதி, அங்க போல உத்தமர் ஆயிட்டார். திரு செல்வ கணபதி அவர்கள் இங்க இருக்கும்போது ஊழல்வாதி என்று முத்திரை குத்தப்பட்டு அவர் மீது திமுக அரசாங்கம் இருக்கும் போது வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஆனா இப்போ திமுக போயிட்டார், அங்க போனதையும் உத்தமர் ஆயிட்டார். என்ன காட்சி! சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கு போட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி மாறினால் காட்சியும் மாறும் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது, கீழே சக்கரம் மேல வந்தே தீர வேண்டும். உப்பை தின்றவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும். உங்களுடைய ஆட்சியில துறை துறை வாரியாக ஊழல் நடந்து கொண்டிருக்குது, எல்லாம் எங்களுக்கு தெரியும். கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் தினந்தோறும் சரியா நடக்குது. அது நடக்காத நாளே கிடையாது. ஒரு ஆடியோ கேசட் இருக்குது, நீங்க பாருங்க. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி பேசுகின்ற வீடியோ பாருங்க. சரி, எல்இடியில் பாருங்க, திரையில பாருங்க. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு.
ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் எப்படிங்களா. அடுத்தது செந்தில் பாலாஜி திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுகின்ற காட்சி பாருங்க. பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட துவங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு.க. ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை. கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அவங்க வகிச்சா அது பதவி, மத்தவங்கன்னா அது புழுதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மத்தவங்க தொட்டா அது புண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மத்தவங்கன்னா அது தக்காளி சட்னி. தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள். டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் 2 லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள். அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு. பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட துவங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு.க. ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை. கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அவங்க வகிச்சா அது பதவி, மத்தவங்கன்னா அது புழுதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மத்தவங்க தொட்டா அது புண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மத்தவங்கன்னா அது தக்காளி சட்னி. தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள். டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் 2 லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள். அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு. பாத்தீங்களா, இங்க இருக்க வரைக்கும் அவர் ஊழல்வாதின்னு திரு ஸ்டாலின் பேசுவார். அங்க போனா செயல் வீரர்களா சிறையில் அடைச்சுட்டாங்கன்னு பாரு. இதுதாங்க இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி, திமுக கட்சி. இரட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். அதோட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்ததுல இருந்து குழு போடுறதுதான் வேலை. ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, ஒரு குழு போட்டுருவாரு. அதோட அந்த திட்டம் அதோட போயிடும். இது வரைக்கும் 52 குழு போட்டிருக்காரு. இது வரைக்கும் 52 குழு போட்டது என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. குழு அரசாங்கம், திராவிட மாடல் ஆட்சி இல்ல, குழு மாடல் ஆட்சின்னு பேர் வச்சா பொருத்தமா இருக்கும். ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிச்சா வேகமா துரிதமா அங்க இருக்கின்ற செயலாளர்கள் செஞ்சா அது நடக்கும். அது ஒரு குழு போட்டுட்டு அங்க துறை இருக்கிற செயலாளருக்கு என்ன வேலை? நீ குழு போட்ட பிறகு அந்த செயலாளருக்கு என்ன வேலை? அதனால செயலாளர் பார்த்தாங்க, குழு தானே போட்ட, போடு, எல்லா பேப்பரும் எங்கிட்ட தானே வரும், சுத்தி விட்டுட்டே இருக்கிறாங்க. திட்டமெல்லாம் கிடப்புல கிடக்குது. அங்கதான் எதுவுமே நடைபெறல இந்த ஆட்சியில. குழு அரசாங்கம், இந்த விடியா திமுக அரசாங்கம். அப்புறம் இன்னொன்று